ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்தேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக்கொண்டு, இந்த மாலை வேளையிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபை இரக்கத்தினாலும் கூட ஒன்று சேர்த்து அவருடைய சத்திய பாடங்களை கேட்கும்படிக்கான ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கபடியாலும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மறுபடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு துதிகளையும் கனங்களையும் செலுத்திக் கொண்டு இந்த கூடுகைக்கு துவக்கப்படலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 7 என் தேவனே என் ஆத்துமாவே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடலுக்கு பிற்பாடு நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை ஜெபிக்கும்படியாக முன்னழைக்கிறோம். காலம் முதலாய் என்னை நடத்தினீ, என் ஆவி தேகம் தயவாய் மட்டும் தாங்கினீ. நெஞ்சத்தை செம்மைப்படுத்தினீ, அநேக ஆறுதல்களை எனக்கருளினீ. காலம் எல்லாமே அன்பாய் விசாரித்தீ, மட்டும் என்னை தேவரே பராமரித்தீரீ. போற்றுவே இடைவிடாமலே, எப்போதும்
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தில் வீற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, உமக்கே உம்முடைய அன்புக்குமாரன் வழியாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இம்மூட்டமாய் எங்களை பாதுகாத்த தேவன் தகப்பனே, எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் எல்லோரும் உம்மிடத்தில் சேர வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக கூட நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு நீர் நியமித்த வாழ்நாட்களிலே உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்து தகப்பனே, உம்முடைய திட்டத்திலே ஒரு கருவிகளாக இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. கடினமாக சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆறுதல் படுத்தி தகப்பனே, எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தகப்பனே, நீர்தாமே உம்முடைய பரிசுத்தாவியின் துணையை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கின்றோம். எங்கள் நாவிலிருந்து சொல் பிறவதற்கு முன்னரே எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவன், எங்கள் இனி வரும் காலங்களிலே உம்முடைய தேவ பிரசன்னத்தின் மூலமாக நிறைத்து எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறவனமாக எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ராஜாவுமாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட என் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் யோபுவை குறித்ததான பாடங்கள் பார்த்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கூட இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவரை முன்னிலைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை நேரத்தில் பரிமாறிக்கொண்டு நம்ம தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையில் பார்க்கக்கூடிய யோபு புஸ்தகத்தின் தொடர்ச்சியான வசனங்களுடைய விளக்கத்தை மறுபடியும் நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஸோ இந்த வாரம் எத்தனாவது வாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா 55வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் 16வது சாப்டரு, கரெக்டுங்களா? 16வது சாப்டர் தானே? ஓகே. 16th சாப்டரில் முதல் வகுப்பு ஏற்கனவே முடிச்சிட்டோம். நம்ம இப்போ செகண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இந்த 16ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 3 நண்பர்கள் அவருடைய டிஸ்கஷனுடைய செகண்ட் ரவுண்டுடைய செகண்ட் பேச்சாளராக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ யோபு வந்திருக்கார். சவுண்டு கேட்கல. ஓகே, ஹலோ ஹலோ. ஓகே, ஸோ 2வது ரவுண்டுடைய 2வது பேச்சாளராக யோபு வந்திருக்காரு. முதல் பேச்சாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிப்பாஸ் வந்து போயிட்டார். அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ யோபு என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து அதுக்கு பதில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த பதில் தான் 2 சாப்டராக வரப்போகுது. 16 மற்றும் 17 அதிகாரங்களில் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ 16ஆம் அதிகாரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கலாம். 1, வசனம் 5 வரைக்கும் ஒரு பிரிவு, வசனங்கள் 6லிருந்து 11 வரைக்கும் அடுத்த பிரிவு, வசனங்கள் 12லிருந்து 22 வரைக்கும் அடுத்த பிரிவுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் முதல் பிரிவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன வாரமே. யோபு தன் நண்பர்கள் மீது கொண்ட கோபத்தை வெளிப்படுத்தி காட்டுவது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டு நம்ம போன வாரமே ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இன்னும் முடிக்கலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தேவன் மேலே இருக்கிற கோபத்தை காமிக்கிறார். அதாவது தேவன் மேலே எப்படி கோபத்தை காமிக்கிறார்னா, நண்பர்களுக்கு அனுமதி கொடுத்ததுக்காக தேவன் மேலே அவர் கோபத்தை காட்டுறார். 3வது பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிப்படியாக தனக்கு வரப்போகிற மரணத்தை பற்றி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பேசுகிறார். ஸோ இந்த 3 பார்ட்டு தான் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பின்னணிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம எத்தனை வசனம் பார்த்து முடிச்சிருக்கோம்னா போன வாரம் 8 வசனங்கள் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களுக்கு கடந்து செல்லலாம். இப்போ முதல் எடுத்த உடனே யோபு எப்படி பதில் கொடுத்தார் எலிப்பாஸுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசின விஷயம் எனக்கு ஒன்றும் புதுசான விஷயங்கள் கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே போதுமான அளவுக்கு கேட்டிருக்கேன். போதுமான அளவுக்கு கேட்டிருக்கேன் மாத்திரமல்ல, போதுமான அளவுக்கு மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் பேசின விஷயங்கள் அறிமுகமான விஷயந்தான். ஸோ நீங்கள் பேசினதுனால புதுசான எதையுமே தெரிஞ்சுக்கல. ஆனால் நீங்கள் பேசினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலட்டல் உண்டாக்குகிற தேற்றவாளராக இருக்கிறீங்கன்னு சொன்னார். அலட்டல் உண்டாக்குகிற தேற்றவாளர்னு சொல்லி பார்த்தோம். அலட்டல் உண்டாக்குகிற தேற்றவாளருக்கு தான் இங்கிலீஷ் என்ன பார்த்தோம், கம்ஃபோர்ட்டர்ஸ் ஹூ ஒன்லி கிவ் ட்ரபிள். கம்ஃபோர்ட்டர் அப்படின்னாலே ட்ரபிளில் இருக்கவங்களுக்கு தான் கம்ஃபோர்ட்டர் தேவை. ஆனால் இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
கம்ஃபர்ட் பண்ண வேண்டியவருக்கு ட்ரபிள் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அதனால என்ன பேர் வச்சுட்டாருன்னா யோபு பார்த்தீங்கன்னா அலட்டல் உண்டாக்குகிற தேற்றவாளன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டார். அப்போ என்ன விஷயம் அவங்ககிட்ட மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை யோபு எதிர்பார்த்தது அவங்ககிட்ட கிடைக்கல, ஆனால் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. அப்போ எது கிடைக்கலைங்கிறத அவர் உணர்ந்து கொண்டு தான் இப்படி பேசுகிறாரு. எது கிடைக்கலைன்னா, இவங்க வந்ததுனால யோபுவுக்கு ஒரு தெய்வீக ஆறுதல் அங்கே கிடைக்கல அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். தெய்வீக ஆறுதல் கூட போனவர் விளக்கம் பார்த்தோம். கம்ஃபோர்டர்னு சொன்னாலே ஆறுதல் படுத்துகிறவங்க. தெய்வீக ஆறுதல்ங்கிறது என்னென்னா, யார் ஆறுதல் படுத்துகிறோமோ அவங்களுடைய சுமைகளை நாம் சுமப்பதற்கு தயாராக இருந்திருக்கணும்னு பார்த்தோம். யார் நமக்கு தெரிஞ்ச பிக் கம்ஃபோர்டர்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்னார்லே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, எங்கிட்ட வாங்க, நான் வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்ல. என்ன சொல்கிறார் அடுத்தது? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? உங்கள் பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தேற்றவாளன் சொன்னாலே மற்றவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குற ஒரு பேச்சாக இருக்கணும். அட் த சேம் டைம் யாருக்காக பேசுகிறாங்களோ அவங்க எனி டைம் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த விஷயத்தை யோபு எதிர்பார்த்தார் நண்பர்கள்கிட்ட. நண்பர்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க பேசின வார்த்தைகள் அவர் மனதை புண்படுத்துறதா இருந்ததுனால தான் என்ன பேரில் கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா அலட்டல் உண்டாக்குகிற தேட். அப்போ இவங்க பேசின பேச்செல்லாம் யோபுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ அப்படின்னு. என்ன அர்த்தம்? காத்துன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டினஸ் படித்தோம் இல்லையா? ஸோ காற்றை போன்ற வார்த்தைகள்னா அற்பமான வார்த்தைகள். இந்த அற்பமான வார்த்தைகளை எப்போ தான் நீங்கள் நிறுத்த போகிறீங்கன்னு சொல்லி யோபு கேட்குறாரு. காரணம், அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? ஏதோ நான் தப்பு செஞ்சதான் நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன செஞ்சேன்னு தெரியாமலே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மீனிங்கில் தான் அங்கே யோபு பேசியிருக்கார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னாரா, உங்களை மாதிரி பேச விட்டா நான் உங்களோட நல்லா பேசுவேன்னு சொன்னாரா? முழுசாக படிச்சிருங்க, அப்போ தான் பதில் வருதுக்கு. யோபு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். இப்ப பதில் சொல்லுங்க. யோபு என்ன சொல்றாருன்னா, என் நிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பேசினதை விட நான் நல்லாவே பேசுவேன். அதான் எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னா, என் தலையை உங்களுக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? துளுக்கவும் முடியும். நாம் படித்தோம், அவமரியாதைக்குரிய ஒரு விஷயம் அது, தலையை துளுக்குதல் அப்படிங்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதிராக கூட பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, உங்கள் நிலைமையில் இருந்தால் உங்களோட நான் என்ன பண்ணுவேன்? நல்லா பேசுவேன். அப்போ எலிப்பாஸ் நல்லா பேசியிருக்காருன்னு தானே யோபு சொல்கிறாரு. எப்படி நல்லா பேசியிருக்காராமா? வார்த்தைகளை கோர்த்து. இதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். என்ன அழகாக எலிப்பாஸ் வார்த்தைகளை கோர்த்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பேசுறதெல்லாம் யோபு பேசுனதை மிக்ஸ் பண்ணி லிங்க் எடுத்து கரெக்டாக பதில் கொடுத்தார். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தை தான் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறார் யோபு. என்ன அர்த்தத்தில்னா, நீங்கள் பேசுறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அட் த சேம் டைம் நான் உங்கள் இடத்துல இருந்தால் நீங்கள் என் இடத்துல இருக்கணும். நீங்கள் என் இடத்துல இருந்து நான் உங்கள் இடத்துல இருந்தால் உங்களை மாதிரி நான் பேசுவேன்னு அவர் சொல்லலை. அதான் ஆச்சரியம். எப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். நான் கண்டிப்பா உங்களை மாதிரி பேச மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, உங்க நிலைமையில என் நிலைமையில் நீங்க இருந்து உங்க நிலைமையில் நான் இருந்தா நான் ஆறுதல் படுத்த வந்திருக்கேன். நான் எப்படி உங்களை ஆறுதல் படுத்துவேன்னா, என் வாயினால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? திடன் சொல்லுவேன். இதை நண்பர்கள் பண்ணலைங்கிறத அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. வாயினால் திடன் சொல்லுவேன். உன் இல்லை என்ன வந்திருக்கு இந்த இடத்துல? போன வாரம் பார்த்தோம். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை என்ன பண்ணும் அப்படின்னு. என் உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்கள் காதுகளை போய் ரீச் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் நான் இருந்தா அப்படிங்கிறார். அப்போ நண்பர்கள் என்னதான் தப்பாக பேசினா கூட, நண்பர்கள் இவர் மேலே அநியாயமாக பழி சுமத்தினா கூட, நண்பர்கள் காரணம் இல்லாமல் இவர்கிட்ட ரீசன் கண்டுபிடிச்சு இவர் தான் தப்புன்னு சொன்னால் கூட, இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த இடத்துல இவர் இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய காயத்தை என்ன பண்ணும்? ஆற்றும். உங்கள் மனசுக்கு ரொம்ப அது மிருதுவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பேசுவேன்னு சொல்கிறார். இப்போ பேசுவேங்கிற வார்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பேச்சுங்கிறது வாயிலிருந்து வருதா, இருதயத்திலேருந்து வருதா? அப்போ ஆக்சுவலாக யோபுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, பழி வாங்கக்கூடிய எண்ணம் அவர்கிட்ட இல்லை. மாறாக பழிவாங்க நினைச்சவங்கள ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு அன்பு தான் எது கொண்டு வந்திருக்குன்னா யோபுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் எலிப்பாஸ் இவரை பயங்கரமாக குற்றம் சாட்டினார்.
பட் அவர் குற்றச்சாட்ட தயாரா இல்லை. வாசிக்கலாம் யோபு 15:6. இதுக்கு முந்தின சாப்டர்ல நான் படிச்ச விஷயம். யோபு 15:6 வாசிங்க. யோபு 15:6 நான் அல்ல, உம்முடைய வாயை உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. இதெல்லாம் யார் சொன்ன விஷயம்? எலிப்பாஸ் கண்டுபிடிச்சு சொன்னார், வார்த்தைகளை கோர்த்து சொன்னார். நான் அல்ல, உம்முடைய வாயை உண்மை என்ன பண்ணும், குற்றவாளியாக சொல்லுன்னு சொன்னாரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என் வாயில நான் உங்களை குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன், ஆனா சொல்ல சான்ஸ் கிடைச்சா உங்களோட நல்லா பேசுவேன், பட் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலை கொடுக்குன்னு சொல்லி தன் இருதயத்தில் இருக்கிற அன்பை யோபு என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துறாரு. இது நண்பர்கள் மேல் இருந்த கோபம். இது நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் போர்ஷனுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். அது யார் மேல் இருந்த கோபம்? ஆக்சுவலாக இவருக்கு அதிகபட்ச கோபம் தேவன் மேலே தான். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அனுமதி கொடுத்தது தேவன் தான், அவருக்கு நல்லாவே தெரியும். யார் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் பாதி கண்டுபிடிச்சிட்டார். பட் நண்பர்கள் இப்போ கருவிகளாக செயல்படுறாங்கிறத தாங்க முடியல. ஸோ நேராக ரிக்வஸ்ட் எங்கே போகுதுன்னா தேவன்கிட்ட போகுது. எப்படி போகுதுன்னா, நான் பேசினாலும் தப்பு, பேசாமல் இருந்தாலும் தப்பு. வாசிங்க இப்போ யோபு 16:6. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? அப்படின்னா யோபு பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பிரச்சனை. எப்படி? வாயை திறந்து, அதாவது நண்பர்கள் பேசுற பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் நான் எதிர் பேச்சு பேசிட்டே இருந்தேன்னா பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, பேசாட்டியும் பிரச்சனை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் திருப்பி பதில் கொடுத்தேன்னா இந்த 3 பேர் உட்கார்ந்து அதை அப்படியே வார்த்தைகளை கோர்த்து, ஏன்னா 3 பேர் எக்ஸ்பர்ட் அதில் எங்கெங்கோ பேசுனதை எடுத்து மிங்கிள் பண்ணுறாங்க. அப்போ நான் ஏதாவது தப்பி தவறி பேசிட்டேன்னா என் நண்பர்கள் அந்த வார்த்தைகளை பூரா கோர்த்து நான் வாயிலிருந்து லூஸ் ஸ்டாக் விடும்போது என்னை பிடிச்சி மாட்டி வச்சிடுறாங்க. ஸோ நான் வாயை திறந்து பேசினாலும் மாட்டிக்கிறேன். ஒருவேளை என் வாயை திறந்து பேசாமல் இருந்தேன்னா இவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு நான் இருந்தேவனே, அப்போ நான் என் துயரத்தையும் என் துக்கத்தையும் நான் என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அப்படின்னு சொல்யூஷன் என்ன? நான் இருக்கிறேன், பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஆறுதல் சொல்ல என் நண்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ நண்பர்கள் பேசுகிற பேச்சுக்கு நான் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, பேசாட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னா அப்போ யார் தான் எனக்காக பேசுறது? தேவனா பேச முடியும்? கண்டிப்பாக தேவன் பேச முடியாது. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்காக பேசுவதற்கு யாராவது இருப்பாங்களான்னு நண்பர்கள்கிட்ட கேட்கல. யார்கிட்ட கேட்டிருக்காரு? நண்பர்கள்ட்ட கேட்டால் ஆள் கிடைக்குமா? நண்பர்கள்ட்ட கேட்டால் என்ன ஆள் கிடைக்குன்னா இதே மாதிரி இன்னும் 2 பேர்த்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ யார்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுட்டா இருப்பேன்? இதோட எக்ஸ்ட்ரீம் எங்கே தெரியுமா போகுது? 17ஆம் அதிகாரத்தில் தேவன்கிட்ட ப்ரேயரில் ரிக்வஸ்ட் வைக்க போகிறார் யோபு. என்ன தெரியுமா? தேவனை இந்த 3 பேரையும் வந்த மாதிரி என்ன பண்ணிருங்க, திருப்பி கூட்டிட்டு போயிருக்கிட்டார். ஸோ அந்த கண்டிஷனுக்கு யோபு வந்துட்டார். பட் ஆக்சுவலாக நடக்கிற விஷயம் அதல்ல. அவருக்கு ஒரு சோதனை நடக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு யோபு புரிஞ்சுக்கல. அடுத்த விஷயம், ஒரு மனுஷனுக்கு 3 பேரும் குற்றச்சாட்டு இல்லை, ஆறுதலாக வந்தாங்க, குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, இப்போ நான் குற்றச்சாட்டை வந்திருக்கிறேன், இவர் தான் பாதிக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறேன்னா, உன் உடம்புல ஏன் தெரியுமா புண்ணு வந்திருக்கு, உன் உடம்பு பூரா ஏன் தெரியுமா இந்த மாதிரி ஆயிருக்கு, உன் சொத்தெல்லாம் ஏன் தெரியுமா போச்சு, உன் மனைவி மனைவி இல்லை உன் பிள்ளைகள்லாம் உன்னை விட்டு ஏன் தெரியுமா போனாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீ செய்த பாவம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக அவருக்கு நடந்துருச்சு. அவர் உடம்பு பூரா இழைச்சி போச்சு, உடம்பு பூரா புண்ணு, தலையிலிருந்து கால் வரைக்கும் புண்ணு வந்துருச்சு. இப்போ தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்த புண்ணு வரும்னு சொல்லி ஏற்கனவே நண்பர்கள் சொன்னாங்க. எப்போ? நீ தப்பு பண்ணியிருந்தா. இப்போ புண்ணு வந்துருச்சுல, அப்போ வந்த புண்ணு இவர் செஞ்ச தப்புக்கு என்ன ஆயிடுச்சு? வந்த புண்ணு இவர் பண்ண தப்புக்கு என்ன ஆச்சு? இப்போ சாட்சி. இதைத்தான் யோபு ரொம்ப வேதனையில தேவன்கிட்ட பேசுறார். வாசிக்கலாம் யோபு 16:8. நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. நீர் என்னை சுருங்கி அல்ல காய்ந்து போக பண்ணது படுத்தோம் போன வாரமே. ஸோ நீருங்கிறது யார்? இப்போ இந்த இடத்துல தேவனே நீங்க என்ன சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. எதற்கு சாட்சி? நான் தான் தப்புன்னு என் நண்பர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ நான் நம்பல. இப்போ நான் நம்புறேன், என் உடம்பு பூரா சுருங்கி போச்சு. இதுவே சாட்சி, அவங்க சொன்னதான் கரெக்டுன்ட்டு. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று, என்னுடைய உடல்நல குறைவு எனக்கு அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லு. என் முகத்துக்கு முன்பாக அது சொல்லுது, நீ தப்பு, நீ நீதிமான் அல்ல, நீ துன்மார்க்கன்னு சொல்லுதுங்கிற. இதை கூட போன வாரம் ஒரு கேள்வி கேட்டோம். தேவன் ஒரு மனுஷனை தண்டிப்பதற்கு மாம்சத்தில் வேதனையை கொடுப்பாரா? கொஸ்டின். நான் போன வாரம் கன்க்ளூட் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் கேள்வி வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்காகத்தான். ஒரு மனுஷனை தேவன் தண்டிக்க நினைச்சிட்டார், மாம்சத்தில் தண்டனை கொடுப்பாரா? எனக்கு பிரேக் டைம். இப்ப மாம்சத்தை பாதிப்பாரா? இந்த சமயத்தில் மட்டும் என் முகத்தை அப்படியே உற்று பார்ப்பது என்பது உங்களுடைய வழக்கம்.
ஆனால் என் வழக்கம் என்னவென்றால் எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் இருப்பது என் வழக்கம். கேள்வி தெளிவா இருக்கு, பதில் சொல்லுங்க. பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? மாம்சத்துல பண்ண மாட்டார். தேவன் மாம்சத்தில் இல்லைங்க பிரதர். நம்ம மாம்சத்துல ஒரு குறைபாடை தேவன் ஏற்படுத்துவாரா இல்லையா? சகோதரர்கள் நியூட்ரலா இருக்கிறாங்க, சகோதரிகள் எல்லாம் சொல்லிட்டு முகத்தை பார்க்குறாங்க. கோவப்படுவாரா, சிரிப்பாரா, என்ன பண்ணுவார்? பண்ணுவாரா பண்ண மாட்டாரா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக பண்ணுவார் சொல்லிடலாம், என்ன பிரச்சனை வந்தால் மாட்டிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா பண்ணுவார், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டார். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. இல்லை, அங்கே நியாயப்பிரமாண காலகட்டம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறப்ப தேவன் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளைகள் எல்லாம் செஞ்சா அவங்க உடம்புக்கு சேர்த்து நல்லது தானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளைகள் கடைபிடிச்சா உடம்புக்கு சேர்த்து நல்லது தானே? அப்ப தேவன் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காருல்ல, அது எதுக்கு? மாம்சத்துக்கு. அப்ப தேவன் அப்ப மாம்சத்தை கூட பாதுகாத்திருக்காரு. ஆனா அதே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போனா கண்டிப்பா மாம்சத்துல பிரச்சனையை தேவன் கொடுப்பார். நிறைய பேருக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு லைஃபை குறைச்சிருக்காரு. கரெக்டு தானே பேர்? அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது அப்படி தேவன் ஒரு மாம்சத்தில் வேதனை உண்டாக்கி கஷ்டப்படுத்துவாராங்கிற விஷயம் ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், இந்த இடத்துல தேவன் உண்டாக்குனாரோ இல்லையோ, நண்பர்கள் சொன்னாங்க என்னன்னா, நீ துன்மார்க்கனா இருக்கிறதுனால தான் உனக்கு உடம்புல இந்த பிரச்சனை. யோபு சொல்றாரு, இவங்க சொன்ன மாதிரியே என் உடம்ப சுருங்க போக வச்சிட்டீங்களே தேவனே, இப்போ என் உடம்பே அவங்க சொன்னது உண்மைங்கிறதுக்கு என் முகத்துக்கு முன்னாடி இன்னும் சாட்சி சொல்லுதுங்கிற. திருவெழுத்தில் வாசிக்கலாம் பாருங்க. திருவுளியம், நீர் என்னை இழைக்க செய்தீர், அதுவே எனக்கு எதிர் சான்று. அதுவே எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப எதிர் சான்றாக மாறிவிட்டது. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராக சான்று பகிர்ந்தது. என் மெலிவு எழுந்து அப்படின்னு என்னுடைய பாடி கண்டிஷன் ரொம்ப புவரா இருக்கு, அதுவே எந்திரிச்சு என்ன பண்ணுதுன்னா எனக்கு எதிராக என்ன பண்ணுதுன்னா சான்று பகிர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கல. இப்போதைக்கு கன்க்ளூட் பண்ணலாம். இதை பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்றதுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் மாம்சத்தை ஒவ்வொருத்தரும் கரெக்டா வச்சுக்கணுங்கிறத எதிர்பார்த்திருக்கார் ஆஸ் பர் லா. ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் என்னைக்கு ஆவியில் ஜனிப்பிக்கப்படுற விஷயம் ஒன்று வந்துச்சோ அன்னையிலிருந்து மாம்சத்தை புது சிருஷ்டிக்கு அடிமையாக்கிட்டார். புது சிருஷ்டி எஜமான் ஆயிடுச்சு. அப்ப எஜமான் தான் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரனை தவிர மாம்சம் வேலை செய்யறதுக்கு புது சிருஷ்டி அல்ல. ஸோ மாம்சத்தை தண்டிக்கிறதும் மாம்சத்தை வளர்த்துறதும் தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை யார் தான் கரெக்டாக வச்சுக்கோன்னா புது சிருஷ்டியாக இருக்கிற நாம தான் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போதைக்கு இப்படி நிறுத்திக்கலாம், அப்புறம் பின்னாடி இது முடிஞ்சா பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், எதுக்காக இந்த அளவுக்கு சாட்சியா யோபுடைய உடல்நிலைமை வந்து நிற்குதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எலிப்பாசே சொன்னார் யோபுவை பார்த்து. வாசிக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். யோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். யாரை பார்த்து சொன்னது? பைபிள் பார்க்காம சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. என்ன நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எலிப்பாஸ்ன்ட்டு, அதனால கரெக்டான பதில். எலிப்பாஸ் யோபு பார்த்து சொன்னது, இப்பொழுது துன்பம் நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். அடுத்தது, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும். எது இப்ப பிரச்சனைங்கிறாரு? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும், உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது. அப்ப நீ என்ன கரெக்டா இருந்திருக்கணும்? தேவ பக்தியில் நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப பிரச்சனை வந்த உடனே தேவனை பாக்குற, பிரச்சனை வராம இருக்கும் நீ நினைச்சிருந்தீங்கன்னா ஒழுங்கா இருந்திருக்கணும். அப்ப ஒழுங்கா இருந்தா பிரச்சனை வராதுன்னு நண்பர்கள் சொல்றாங்க. இப்ப யோபுக்கு பிரச்சனை வந்துருச்சு. யோபு சொல்றாரு, அவங்க சொன்னது கரெக்டா போச்சு தேவனே, எனக்கு மாம்சத்துல இப்ப என்ன வந்துருச்சு? மெலிவு வந்துருச்சு, சுருக்கம் வந்துருச்சு, என் மாம்சம் சுருங்கி போயிருச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி தேவன் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கார், வருத்தத்தோட பேசிட்டு இருக்கார். ஸோ இந்த இடத்துல நிறுத்தி தான் போன வாரம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஹோம்ஒர்க் என்னன்னா வாசிக்கலாம். யோபு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை என்ன பண்றான் பார்க்கிறான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த வசனத்தில் வரக்கூடிய பகைக்கிறவன் யார், பற்கடிக்கிறவன் யார் அப்படியே பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போதான் கேள்வி முழுசா கேட்குறீங்கன்னு அர்த்தம். ரிப்பீட் பண்ணுறேன்.
பகைக்கிறவன் யார்? பற்கடிக்கிறவன் யார்? கொடிய கண்ணினால் பார்க்கிறவன் யார்? கொஸ்டின். எக்ஸாமினேஷனில் டெஸ்ட் எழுத போறீங்க, இப்படி அமைதியாக இருக்கிறீங்க. சரியான பதில் எனக்கு வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. சாத்தான். பாருங்க, உடனே முகத்தை பார்க்கறது. சாத்தான் ஒரு சிரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சது, அவ்வளோதான் கரெக்டான ஆன்சர். என்ன விவரம் பாருங்களேன். ஸோ சாத்தானா தேவனா, ரெண்டு தான் சாய்ஸ் இல்லையா? ரெண்டு தான் சாய்ஸ். தேவன் சொல்லணும் கோவம் வருது பார்த்தீங்களா நமக்கு. ஆனால் உங்கள் கோவத்தை கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுதான் ஆகணும். ஏன்னா யோபு சொன்னது அவரைத்தான். எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? பதில்களை வாசி. இதெல்லாம் எனக்கு வந்த பதில்கள், இதை அப்படியே வாசிக்கலாம் பாருங்க. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. இதான் வசனம் இப்ப நம்ம படிச்சது. என் மேல் பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறதுங்கிறது திருவள்ளுவத்தில் எப்படி இருக்காமா, அவர் என்னை வெறுத்தார் என்று இருக்குது, அவர் என்னை வெறுத்தார் என்று இருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வசனம் எப்படி வந்திருக்கோம்னா, அவர் என்னை வெறுத்தார், என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்ரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். ஸோ யார் இந்த அவர்? 9ஆம் வசனம் வாசிங்க திருவள்ளுவத்தில். அவர் என்னை வெறுத்தார், அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், என்னை நோக்கி பல்லை கடித்தார், என்னை நோக்கி பல்லை கடித்தார். இப்போ சொல்லுங்க யார் அது? எப்படி இப்போ மட்டும் பேச்சு மாற்றி மாற்றி வருது? மரியாதை வந்துருச்சாம் அதனால? இல்லை இல்லை, அவரே கிளியரா சொல்லிட்டார், அவர் என்னை என்ன பண்ணாரு? வெறுத்தார். இந்த அவர்ங்கிற வார்த்தை வேற யாரையுமே குறிக்காது, பிதாவாகிய தேவனை. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பிதாவாகிய தேவன் பற்கடிப்பாரா? பிதாவாகிய தேவன் கொடிய கண்ணினால் பார்ப்பாரா? அதனாலதான் நீங்க பதில மாத்தி சொன்னீங்க சாத்தான்ட்டு. ஆனா இங்க பதில் மாற்றி சொல்றதுக்கு முன்னாடி விளக்கம் என்ன வந்துருச்சுன்னா, அது தேவன் தான் வந்துருச்சு. அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் நம்ம நிறைய பார்த்து தான் ஆக வேண்டும். ஸோ இது ஒருத்தர் கொடுத்த பதில். இன்னொருத்தர் கொடுத்த பதில் பாருங்க, வாசிக்கலாம். அவருடைய கோபத்தால் எங்கிருந்து வாசிக்கிறீங்க? மேல ஃபர்ஸ்ட் லைன் விட்டீங்க. இந்த வசனத்தில் யோபு தேவனை குறிப்பிடுகிறார். கன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவது யாரை என்றால் தேவனை என்றால் அதுக்கு ப்ரூஃப் என்ன? அடுத்தது, அவருடைய கோபத்தால் நான் உடைந்து போனேன். எங்க போயிட்டீங்க அதுக்குள்ள மறுபடியும்? சரி, நானே வாசிக்கிறேன். ஈஸி இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சோம்னா, அதாவது பிபிஇல வாசிச்சோம்னா, God attacks me, he is angry. God attacks me இருக்கு எதுலனா பிபிஇல. அப்ப அவர்ங்கிறது யார் தான்? அங்க தேவன் தான். அடுத்தது, ஐ லுக், மிச்சல வேண்டாம், கீழே வந்துருங்க. இப்ப செகண்ட் லைனுக்கு வந்துருங்க. அவருடைய கோபத்தால் நான் உடைந்து போனேன், அவருடைய கோபத்தால் நான் உடைந்து போனேன், அவருடைய வெறுப்பு என்னை பின்தொடர்ந்தது, அவருடைய வெறுப்பு என்னை பின்தொடர்கிறது, அவர் எனக்கு எதிராக தம் பற்களை கூர்மையாக்கினார். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த விளக்கம். அவர் எனக்கு எதிராக தம் பற்களை என்னாக்குனாரமா? ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் எப்படி இருந்துச்சு? பற்கடிக்கிறார் இருந்துச்சு. இப்ப பற்களை என்ன பண்றாரமா? கூர்மையாக்குறார். கொஞ்சம் ஏதோ நம்ம சைடு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்ப நெக்ஸ்ட், என் எதிரிகள் கொடூரமான கண்களால் என்னை பார்க்கிறார்கள். அந்த கடைசியில மட்டும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, எதிரிகள் வந்துருச்சு, ஆட் ஆயிருச்சு. என் எதிரிகள் கொடூர கண்களால் என்னை என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கன்க்ளூஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இங்கு எதிரிகள் என்று யோபு சொல்லுவதும் தேவனையே குறிப்பிடுகிறார். யாரத்தான் குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனைத்தான் என்ன பண்றாருன்னா குறிப்பிடுறான்னு கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ கேள்விக்கு டைரக்ட் பதில் சாத்தான் அல்ல, தேவன் தான். விளக்கம் பார்க்கலாம். இப்ப வாசிங்க. இப்ப மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 16:9, அதாவது திருவள்ளுவர் பைபிள்ல. அவர் என்னை வெறுத்தார், அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், என்னை நோக்கி பல்லை கடித்தார், என்னை நோக்கி பல்லையும் கடித்தார், என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான், என் எதிரியும் என்ன பண்ணானா? முறைத்து பார்த்தான். ஸோ யாராருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அவர் வந்ததுனால இப்ப தேவன்கிறது கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் பார்க்கலாம். நம்ம இன்னொரு ஆன்சர் சொன்னோம் இல்லையா இந்த கேள்விக்கு, சாத்தான்ட்டு, அதுக்கும் சில வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது. வாசிக்கலாம் பாருங்க. AMP, மை அட்வர்சரி சாத்தான். இங்க ஆரம்பிக்கும் போதே யாருன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுன்னா சாத்தான் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெர்ஷன்ல. ஸோ இந்த வெர்ஷன்ல அவர் என்ற வார்த்தை சாத்தான்னு போட்டாங்க. அடுத்த வெர்ஷன் BBEல, I am broken by his wrath, and his hate has gone after me. And his hate, hisனா யாரோ ஒருத்தர், hate gone after me. He has made his teeth sharp against me. அவர் எனக்கு எதிராக பல்லை என்ன பண்ணாரமா? கூர்மையாக்கினார். My haters are looking on me with cruel eyes. My haters are looking me with என்ன eyes? Cruel eyes. இது எல்லாத்தோட ஆத்தன்டிகேட்டட் ஒரு வெர்ஷன் எதுனா NIV தான்.
ஸோ கிளியராகவே NIV என்ன போட்டாங்க பார்த்தீங்கன்னா, காட் அசைல்ஸ் மீ, காட் அசைல்ஸ் மீ. ஸோ கண்டிப்பாக யோபுடைய மனசில் இருந்தது தேவனை பற்றி தான். ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, தேவன் பகைப்பாரா, தேவன் பற்கடிப்பாரா, தேவன் கொடிய கண்ணினால் பார்ப்பாரா? இப்போ உங்களுக்கு அடுத்த ஹோம்ஒர்க், இப்போ முதல் ஹோம்ஒர்க் முடிச்சுது, நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க், தேவன் பற்கடிப்பாரா? அப்போ வந்துருச்சு தேவன் பதில் சொல்லி வந்துருச்சு, உடுக்கல, ஏன் சும்மா போட்டு தொந்தரவு பண்றீங்க? யோபுடைய மைண்டில் அப்படி நினைக்கிறத யோபு சொல்றாரு. இது தப்பிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய அருமையான ஒரு பதில். ஏன்னா யோபு படிச்சு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க நீங்கள். இருக்கலாம், ஆனால் தேவன் செய்வார். எப்படின்னா, தேவன் பற்கடிப்பார் இல்லை, எப்படி இருந்துச்சு, எனக்கு எதிரே தன் பற்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் யாரையும் பற்கடிக்க மாட்டார். ஆனால் தேவன் பல்ல வச்சு கடிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பார். தேவன் அனுமதி கொடுத்தா தான் பல்ல வச்சு ஒருத்தர் கடிக்க முடியும். அப்படின்னா என் மேலே பற்கடிக்கிறதுக்கு யார் காரணம்? பல்லு கடிச்சவரா தேவனா? தேவன். அவ்வளோதான், அப்படி புரிஞ்சுட்டா போதும். எந்த விஷயத்தையும் தேவன் டைரக்டாக பண்ண மாட்டார். ஆனால் நமக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னா யார் அனுமதி கொடுக்க வேண்டும்? தேவன் தான். பைபிளில் தேவன் இதை மட்டும் பண்ணல, பற்கடிப்பு மட்டும் இல்லை, என்னென்னமோ பண்ணியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்களேன். 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். தேவனை மறைக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இல்லை, யாருக்கு இது? நமக்கு கிடையவே கிடையாது. தேவனை மறைக்கிறவர்களே இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவனை மறந்தா தேவன் என்ன பண்ணுவார்னா, இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு யார் சொல்றது? அப்ப யார் பீறி போடுறது? வரல பாருங்க. தேவன் டைரக்டா பீறி போடுவாரா? இல்ல, பீறி போடுறதுக்கு அனுமதி கொடுப்பார். அவ்வளவுதான். புரிஞ்சு உங்களுக்கு? இன்னொரு வசனம், சங்கீதம் 7:12. 7ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். நம்மளை பத்தி இல்ல, யாரை பத்தி? மனம் திரும்பாதவங்களை பத்தி. நம்மள அப்படி கிடையவே கிடையாது. சோ நம்ம விட்டுறலாம். இதுல மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தை என்னாக்கு வராமா அப்படின்னா தேவன் கையில் என்ன இருக்குது? என்ன பண்ணுவாராம்? அதை கருக்காக்குவார் அர்த்தம், கருக்கிவார் அர்த்தம், ஷார்ப்பாக்குவார். எதுக்கு? பதில் வருதா பாருங்க. வெட்டுறதுக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அவர் கையின ஒரு அர்த்தம் இருக்கு, அவர் கையில் இருக்கிற பட்டயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை கூர்மையாக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை வச்சு வெட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் தேவன் அனுமதி கொடுத்தா தான் நடக்கும். தேவன் டைரக்டா செய்ய மாட்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவன் ஒரு வில்லு வாங்கி விட போறாரா? இல்ல, வில்லு மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பார். அவர் அனுமதிக்காம யார் நம்ம மேல அம்பு விட முடியாது. ஸோ இதெல்லாம் யார் செய்யறானா? தேவன் செய்யறாரு. டைரக்டா இல்ல, தேவன் அனுமதி கொடுத்து மற்றவங்க நமக்கு செய்வாங்க. இதை என்ன அழகா யோபு சொல்லியிருக்காருன்னா, இந்த பிபியில பாருங்களேன், கரெக்டா இருக்கும். கடைசி வார்த்தை, மை ஹேட்டர்ஸ் ஆர் லுக்கிங் ஆன் மீ வித் குரூயல்ஸ். இங்க ஆரம்பிக்கிறப்ப தேவன் ஆரம்பிச்சவர், ஹிஸ்ன்னு ஆரம்பிச்சவர், எனக்கு எதிராக கொடிய கண்ணில் பார்க்குறாங்கன்னு சொல்றப்ப எப்படி கொண்டு போயிட்டாருன்னா, தேவன் பார்க்குறான்னு சொல்லாம என் எதிரி என்னை கொடிய கண்ணினால். அப்ப எப்படி தேவனுக்கு இதில் சம்பந்தம் வருது? தேவன் அனுமதிக்காம எதிரி கொடிய கண்ணில் பார்க்க முடியாது. இதுதான் பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். பற்கடித்தல் என்றால் என்ன? இங்கிலீஷில் கேனிஷ்ட் அப்பான் மீ வித் ஹிஸ் டீத். பல்லில் கடிப்பது. பற்கடிப்பு என்றால் என்ன? கோபத்தின் வெளிப்பாடு. அந்த முகத்தை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பயங்கரம். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பற்கடிப்பு என்ற வார்த்தை அதிகமாக இடம்பெற்றிருப்பது புதிய ஏற்பாட்டில். நரகத்தை பற்றி வரும். கரெக்ட். அதிகமாக பேசுறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிகமாக எதில் பேசினார்னா பேரபிள்ல. அப்போ பற்கடிப்புங்கிற வார்த்தை டைரக்ட் அர்த்தத்தை குறிக்காது. ஒரு தடவை ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், புறம்பான இருள். மூணுமே 1000 இயர்ஸில் நடக்கிற ப்ராஃபஸி, ஆனால் பேரபிள். அந்த 3 பேரபிள்லையுமே கீழ்ப்படியாதவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே, நெக்ஸ்ட் ஸ்பீடா, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு. இங்க பாருங்க, எங்க வந்திருக்குது? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருள். நெக்ஸ்ட் இங்க என்ன வந்திருக்குன்னா, எங்க வந்திருக்கு? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்ற. இப்ப சொல்லுங்க, அழுகையும் அப்படின்னா வேண்டாம், நமக்கு தெரியும் விளக்கம்.
பற்கடிப்பு என்றால் என்ன? வேதனை, பல்ல கடிச்சிட்டு தாங்கிக்கிறது, அது பற்கடிப்புன்னு எடுத்துக்க முடியல என்னால. இப்படி கேட்டால் ஈஸியா இருக்குமா? ஒருத்தர் எப்ப பல்ல கடிப்பார்? வேதனை உச்சகட்டம் வரும்போது கடிப்பார். பல்ல இல்லைன்னா என்னால் இதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியல. கோபம் இல்லை இல்லை, கோபம் வந்தால் பல்ல கடிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பல்ல மட்டுமே கடிக்கிறது எதுக்குன்னு கேட்டேன். இந்த பேரபிளில் இயேசு கிறிஸ்து சொல்றது எல்லாமே புறம்பான இருள்கிறது செயல்பட முடியாத நிலைமையில கொண்டு போய் போட்டுருவார். அங்க யார போட்டாரோ அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிரும். இதை சப்ஜெக்டா எடுத்து இந்த ஸ்லைடு நான் தான் போட்டேன். பற்கடிப்புக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம். ஸோ நான் நினச்ச விஷயம் நடக்கலைன்ற ஒரு ஏமாற்றம் வரும்போது, இதுக்கப்புறம் நான் எங்கே போகணுமோ அங்கே போகாமல் இங்கே வந்துட்டேனேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பற்கடிப்பு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, புறம்பான இருளில் அவங்களை கொண்டு போய் போட்டுருவாங்கன்னு சொல்கிறார். ஸோ இந்த பற்கடிப்பு எதை குறிக்கும்னா டிசப்பாயின்ட். அப்படின்னா யோபுக்கு என்ன உண்டாயிருக்குது? என்ன உண்டாயிருக்குது? டிசப்பாயின்மெண்ட். டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற தமிழில் சொல்ல போனால் என்னமோ நினச்சிருக்காரு, அந்த விஷயம் என்ன ஆகலை, நடக்கல. என்ன டிசப்பாயின்மெண்ட் யோபுக்கு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல் படுத்த வேண்டியவங்க ஆறுதல் படுத்தாம முடிங்க. ஆறுதல் படுத்தாம ட்ரபிள் அதிகம் பண்ற விஷயம் ஒரு ஏமாற்றம். இன்னும் வேற ஏதாவது ஏமாற்றம். யோபு பொறுத்த வரைக்கும் யோபு தெரிந்து எந்த தவறும் தேவனுக்கு ஆப்போசிட்டா பண்ணல. கரெக்டா? பண்ணிருப்பார் போட. நீங்க யோசிக்கிறது பார்த்தா யோபு பண்ணாட்டி கூட நாங்கள் யோசிச்சே பண்ண வச்சுருவோங்கிற மாதிரி இருக்குது. பண்ணல. சர்டிஃபிகேட் ரொம்ப கிளியரா இருக்கு. என்னென்ன சர்டிஃபிகேட்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு பொல்லாப்புக்கு சரி பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான்னு சர்டிஃபிகேட் வாங்கின யோபுக்கு தெரிந்து எந்த தப்பு செய்யல. அப்போ தப்பு செய்யாத ஒருத்தனுக்கு ஏற்பட்டிருக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. பத்தா குறைக்கு நண்பர்கள் செய்யாத தப்பை செஞ்சன்னு சொல்லும்போது ஏமாற்றமா. இதெல்லாம் எப்படி யோபுடைய பார்வையில் இருக்குன்னா, தேவன் என் பேரில் என்ன பண்றாரு? இப்ப பற்கடிக்கிறார். உண்மைதானே? வாயில் தானே கடிச்சாங்க. பற்கடிச்சது வேற யாரும் இல்லை, நண்பர்கள் தான் செஞ்சாங்க. இதை தேவன் அனுமதி கொடுத்ததுனால இதை தேவன்கிட்ட சொல்றார். அடுத்த பாயிண்ட், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். இந்த இடத்துல சத்துரு தேவன் அல்ல. அப்ப தேவன் நினைச்சா தான் சத்துரு கூட அனுமதி கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க சொல்ற சத்துரு யார்? இந்த படத்தை ஏன் போட்டிருக்க நீங்க அப்புறம் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல யோபு சொல்ற என் சத்துரு யார்? ஏதாவது பதில் வரணும் எதிர்பார்க்கிறேன். என் சத்துரு யார்? சாத்தான் தான். ஏன் தெரியுமா? இப்ப யோபு என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா, சாத்தானுடைய பார்வை மேல என்ன ஆயிடுச்சு? இப்ப வந்துருச்சு. இதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அப்ப கரெக்டா எதை புரிஞ்சுக்கணுமோ யோபு என்ன பண்ணிட்டாரு? புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப சாத்தான் எந்த பார்வை பார்க்கறான்னா, மை ஹேட்டர்ஸ் ஆர் லுக்கிங் ஆன் மீ வித் அது என்ன? க்ரூயல் ஐ, கொடூரமான கண்கள். நீங்க கொடூரமான கண்கள் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. யோசிக்கிறாங்க பிரதர்ஸ்லாம், எங்க பார்த்தேன்? கொடூரமான கண்களை பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். பார்த்திருக்கீங்க? பார்த்ததில்லை. எங்க பார்க்கலாம்? சரி நீங்க பார்க்கல, விட்டுருங்க, நான் வரல இந்த பிரச்சனைக்கு. எங்க பார்க்கலாம்? பிரதர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டில் சண்டை வரும்போது வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. அதானே சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியும். கொடூரமான க்ரூயல் ஐஸ் எங்க பார்க்கலாம்னு கேட்குறேன் நான். எங்க பார்க்கலாம்? ஒரு மிருகம் பசியோடு இருக்கிறப்ப அதுக்கு பசி ஆற்றக்கூடிய வேட்டையாடக்கூடிய மிருகம் எதிரில் வந்தா அந்த மிருகத்தை எப்படித்தான் பார்க்குமா? அது க்ரூயல் ஐல பார்க்கும். ஆத்திரம் அடைந்தவருடைய கண்கள் மாதிரி இப்ப சாத்தானுடைய பார்வை யார் மேல வந்துருச்சாமா? யோபு மேல வந்துருச்சுன்ட்டு தேவன் கிட்ட ஏன் கேட்கிறாருன்னா, இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான். புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ இந்த விஷயத்தை ரீகால் பண்ணிடலாமா? முதல்ல என்ன சொன்னாரு? எனக்கு தேவன் விரோதமா மாறிட்டாரு, என் பேரில் என்ன பண்றாரு? அவரு பற்கடிக்கிறார். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பல்ல எனக்கு எதிராக ஷார்ப்பாக்குறார். கடைசியா பார்த்தீங்கன்னா சத்துரு, என் சத்துரு என்னை கொடிய கண்களினால் பார்க்கிறான். ஓகேவா? இதை தேவன்கிட்ட பேசி முடிச்சாச்சு. இப்ப தேவன் மட்டும்தான் இப்படி இருக்காரா யோபுக்கு? இல்லை.
பக்கத்தில் இருக்கிற 3 நண்பர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஸோ எப்படித்தான் இருக்காங்கன்ட்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. யோபு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். திறந்தார்களா விரிவாய் திறந்தார்களா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட். நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். கொஸ்டின்: திறந்தார்கள் யார்? அடித்தார்கள் யார்? ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்பது யார்? யார் இந்த 3 பேர்? இங்கே உட்காந்துருக்க 3 பேரும் யோபுவின் நண்பர்கள். வெரி கிளியர், யோபுடைய நண்பர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாசிங்க இப்ப. அவதூறுகளால் அவர் மீது சுமத்துவது, அவர் அறியாத குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்துவது, அவரை ஏளனம் மற்றும் அவமதிப்புடன் நடத்துவது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்த யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்களா விரிவாய் திறந்தார்களா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பேர்? கொஞ்சம் பெருசா ஓவராங்கிறது கரெக்டா இருக்கு. கரெக்ட், சரியான பதில். அதாவது அவங்க வாயை திறந்ததே எதுக்குன்னா என்னை பற்றி தப்பா பேசுறது தான், எனக்கு விரோதமா பேசுறது தான். அப்படி விரோதமா பேசும்போது வாய் என்ன பண்ணிட்டாங்க? விரிவா திறந்தாங்க. என்ன அர்த்தம்னா, தேவன் எவ்வளவு பேச சொன்னாரோ அந்த அளவுக்கு பேசல. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேசிட்டாங்க? அதை விட கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டாங்க. அதான் விரோதமாய் வாயை திறந்தார்கள் என்பது சரியான பதில். இதே மாதிரி பைபிளில் புலம்பல் புஸ்தகத்தில் இதே வசனம் அப்படியே ரிப்பீட் ஆகுதுங்க. எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள், நிந்தையாய் என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாய் ஏகமாய் கூட்டம் கொண்டு. அப்படியே பாருங்க, இங்க வரும் பாருங்க. புலம்பல் 3:46. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். அப்படின்னு என்ன? இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள் என்றால் என்ன புரிஞ்சுக்கலாம்? எங்களை பத்தி பயங்கரமா ஏளனமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, பேசக்கூடாதெல்லாம் பேசுறாங்க. ஆனா புலம்பல் புஸ்தகத்துல வரக்கூடிய வார்த்தையில எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். ஆனா யோபு புஸ்தகத்துல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்க தேவன் சொன்ன அளவுக்கு திறந்துட்டாங்க, அங்க யோபு சொல்றது தேவன் சொன்னதுக்கு மேலேயே திறந்துட்டாங்க. யார் திறந்துட்டா அப்படின்னு? வாயை திறந்து என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பேச முடியும். சரியான பதில். வாசிக்கலாம். எரேமியா 18:18. வேற ஒன்றும் பண்ண முடியும். எரேமியா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் பாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். இவனை என்ன பண்ணலாம் நம்ம? நாவினாலே. அப்ப நாவலை என்ன பண்ண முடியும்? முடியுமா முடியாதுங்களா? இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க? யோபுடைய நண்பர்கள் நல்லா வெட்டி இருப்பாங்க. எவ்வளவு வெட்டினாங்கன்னு யோபு போட்டு கேட்ட என்ன சொல்லுவார்னா, விரிவாய் வெட்டினார்கள். எந்த அளவுக்கு விரிவாய்? தேவன் சொன்னதுக்கும் மேல வெட்டினாங்க. செகண்ட் பாயிண்ட், நிந்தையாய் என்னை கன்னத்தில் அடித்தார்கள். இந்த வசனம் தான் யோபு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதியிருக்கார். எப்படி தெரியுமா? என்னை கன்னத்தில் அடித்தார்கள் சொல்ல, என்னை நண்பர்கள் கன்னத்தில் அடித்தார்கள் சொல்ல. எப்படி அடிச்சாங்களாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே என்ன பண்ணியிருக்காங்க? கன்னத்தில் அடிச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி, யோபுவின் நண்பர்கள் 3 பேரும் யோபுவை எப்பொழுது கன்னத்தில் அடித்தார்கள்? வார்த்தையை தான் வாயை திறந்துட்டாங்க ஏற்கனவே. வாசிங்க. யோபு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருவிழியம். மக்கள் எனக்கு எதிராய் வாயை திறந்தார்கள், ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் என்ன பண்ணாங்க? அரைஞ்சாங்க. எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டனர். இதுல நம்ம செகண்ட் பாயிண்ட்ல நிக்கிறோம். இப்ப என்னன்னா, ஏளனமாய் என்னை கன்னத்தில் அறைந்தார். கன்னத்தில் அறையுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, கேவலப்படுத்துறது. இது ஓரியண்டல் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு வழக்கம். கன்னத்தில் அடிக்கிறதுங்கிறது அவமானப்படுத்துறங்கிறது ஒரு வழக்கம். ஓரியண்டல் கண்ட்ரீஸ் எதுன்னா மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது ஒரு வழக்கமா இருந்திருக்கு. ஸோ இந்த சொல்லத்தான் இப்போ யார் யூஸ் பண்ணியிருக்காருன்னா யோபு யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா, நண்பர்கள் தன்னை பற்றி பேசின ஏளன பேச்சுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ரைட். இப்போ சொல்லுங்க, பைபிளில் வேற யாரையாவது கன்னத்தில் அடிச்சிருக்காங்களா? பா, இந்த பதில் எதிர்பார்த்து காட்டுத்திருக்கும் போல் இருக்கு. யார அடிச்சாங்களா? வாசிங்க.
மீகா 5:1. அது டைரக்ட் அடிச்சது, இது ப்ராஃபஸியில் அடிச்சது. மிக 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடித்தார்கள். ஸோ அப்படின்னா டைரக்டா இயேசு கிறிஸ்துவ கன்னத்தில் அடிச்சதை பத்தி இந்த வசனம் சொல்ல வரல, அவரை ஏளனப்படுத்துவாங்க, அவரை கேவலப்படுத்துவாங்கிற வார்த்தைக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எங்கே போயிடலாம்? 3வது பாயிண்ட், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். மொத்தம் எத்தனை பேர்? கூட்டம் 3 பேர். எதற்காக யோபு இந்த வார்த்தை யூஸ் பண்ணும்? எனக்கு எதிராய் கூட்டம் கூடினார்கள். இப்போ யோபு எப்படி சொல்லியிருந்திருக்கலாம்னா, கூட்டம் கூடினார்கள் சொல்லியிருக்கலாம். எனக்கு எதிராக கூட்டம் கூடியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு க்ளூ தரேன், கூடினார்கள் க்ளூ தரேன். எனக்கு எதிராக யார சொல்ல வரீங்க? கரெக்ட் சொல்லுங்க, எது சொல்ல வரீங்க? இங்கே போட்டேன் நான் தெரியாமல். இல்லை போடல. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த 3 பேரும் எதில் ஒன்றா இருக்காங்களோ இல்லையோ, எனக்கு விரோதமாக பேசுறதுல எப்படி தான் இருக்கிறாங்க? ஒரே மாதிரி இருக்கு. ஒரு மனதாக சதி செய்தார். இதான் கமெண்ட்ரியில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது என்ன பெரிய விஷயமா? 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை பற்றி பேசுறது பெரிய விஷயமா? ஏன் யோபு இதை சொல்லி காட்டணும்னா, அவருக்கு வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னா, இந்த 3 பேரையும் தேவன் கூப்பிட்ட நோக்கம் இது அல்ல. அவங்க வரும்போது எதுக்கு வந்தாங்கன்னா, ஒன்னா சேர்ந்தா வந்தாங்க, ஒருமனப்பட்டு தான் வந்தாங்க. எதுக்குன்னா, ஆறுதல் சொல்ல ஒருமனப்பாட்டில் வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு விரோதமா பேசுறதுல ஒருமனப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோபுக்கு இந்த விஷயம். நல்ல வேலைங்க, இந்த நண்பர்கள் போய் வேற யார்ட்டையும் தப்பா பேசல, டைரக்டா அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதான் எனக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் கூடினார்கள். ஸோ 10 வசனம் வரைக்கும் பார்த்தோம். 11ஆம் வசனம் போலாம். யோபு 16:11. 11ஆம் வசனம், தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து தொன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். அப்படியா? அப்படியான்னு கேட்குறேன் நான். எப்படியா? அப்படியா? தேவன் என்னை யார் கையில் ஒப்படுத்துட்டாரு? இப்போ யார் இருக்காங்க? இப்போ இந்த 3 பேர் அநியாயக்காரர்களா? ஆமான்னு நீங்கள் அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் அப்படி சொல்கிறது கரெக்டாக தெரியல நமக்கு. அடுத்த லைனில், துன்மார்க்கரின் கையில் என்னை என்ன பண்ணிட்டாரு? அகப்பட பண்ணிட்டார். யார் பண்ணிட்டா? இப்போ தேவன். இப்போ தேவன் தான் அனுமதி கொடுக்குறாங்கிறதுனால தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கார், அவர் மேலே இருக்கிற கோபம். ஸோ இப்போ இந்த இடத்துல அநியாயக்காரன் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னா, God hath delivered me the ungodly. அநியாயக்காரர் இல்ல, அன்காட்லின்னு அர்த்தம். தேவ பக்தி, தேவனுக்கு விரோதமா அல்லது தேவன் மேல பக்தி இல்லாதவங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப யாருக்கு தேவன் மேல பக்தி இல்லைன்னு இப்ப யோபு சொல்றாரு? வந்திருக்கிற 3 பேரும் தேவ பக்தின்னு சொல்றதை விட தேவனை சரியா புரிஞ்சுக்காதவங்கிறது கூட கரெக்டான விஷயம் தான். அன்காட்லி விளக்கம் கொடுக்கிறார். நேம்லி his professed friends, அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட நண்பர்கள், who persecuted him with unkind speeches. திருப்பி வாசிக்கிறேன். who persecuted him with unkind speeches. தமிழ்ல சொல்லுங்க, அப்படியே இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? யோபுவை கருணை இல்லாத வார்த்தைகளால், இரக்கமில்லாத வார்த்தைகளால் அவரை கொன்று போட்டு விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் யாராவது கொன்று போடுவார்களா? தேவனுடைய கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரணும். தேவனுடைய பிள்ளைகள் யாராவது கொன்று போடுவார்களா? ஸ்லோ மோஷன்ல தலையாடக்கூடாது. இந்த மாதிரி கேள்விக்கு மட்டும் நம்ம பைபிள் சொல்றதுல பதிலே கிடையாதுங்க. ஏன் கிடையாதுன்னா, சொன்னாலும் மாட்டிக்குவேன், சொல்லாட்டி மாட்டிக்க. இப்படித்தான் யோபு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கேட்டுங்களா? ஒருத்தரை பற்றி தப்பாக பேசினா கொலை செய்யறதுக்கு ஈக்குவல் தானே. அப்போ இவங்க 3 பேர் பேசுறது எப்படி எடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் என்னை இப்படி செய்யறதுக்கு காரணம் இவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியல. அடுத்த லைன், துன்மார்க்கர் கையில் என்னை என்ன பண்ணாரு? அப்போ 3 நண்பர்கள் துன்மார்க்கரா? இது எப்படி தெரியுமா இருக்குது? இதுக்கு முந்தின சாப்டர்ல எலிப்பாஸ் பேசினார். செகண்ட் பார்ட்ல எப்படி தெரியுமா பேசினாரு? எக்ஸ் என்ற ஒரு துன்மார்க்கனை எடுத்து, அப்படித்தானே எடுத்து, அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கமாக நடந்தால் எப்படி எல்லாம் மாட்டுவான்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் நண்பர்கள் பண்ணுறாங்களாமா.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வச்சிட்டாரு? இவங்கள துன்மார்க்கன்னு பேர் வச்சிட்டார். அங்க வாசிச்ச வசனம் எலிப்பாஸ் சொன்னதை வாசிக்கலாம். யோபு 15:20. யோபு 15:20 துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். துன்பத்தால் என்ன பண்ணப்படுறான்? பாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணப்படுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்துல எலிப்பாஸ் சொன்னார் யோபு துன்மார்க்கனுக்கு ஈக்குவலா. 16ஆம் அதிகாரத்துல யோபு சொல்லிட்டார் நீங்க 3 பேருமே துன்மார்க்கன் தான்ட்டார். இந்த இடத்துல சாத்தானை பத்தி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாத்தான் எப்பவுமே தப்பா தான் பேசுவான். அவன் இவன் கூட கூடல. கிளியர்? ஸோ நண்பர்களை கடைசியா யோபு என்ன கண்டிஷனில் கொண்டு வந்து வச்சுட்டாருன்னா, அன்காட்லி, தேவ பக்தி இல்லாதவங்க, தேவன் மேல விருப்பம் இல்லாதவங்க நிலைமை கொண்டு வந்து வச்சுட்டு தேவன் கிட்ட நண்பர்களை பத்தி பேசுறதை நிறுத்திட்டார். இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சுது. செகண்ட் பார்ட் முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பார்ட்டு நண்பர்கள் மேல் கோபம். செகண்ட் பார்ட்டு ஏன் தேவன் மேல கோபம்? இப்படிப்பட்ட ஆட்கள் அனுமதிக்கிறாருங்கிற கோபம். மூணாவது பார்ட்டு இதுக்கு தீர்வு ஒன்று, யாராவது ஒருத்தர் எனக்காக பேச வரணும், இல்லை நான் செத்து போகணும். படிப்படியா தேவன் என்னை எப்படி கொல்ல போறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தேவன் என் வாழ்க்கைக்கு எப்படி முடிவு கொண்டு வர போறாருங்கிறது தான் வசனங்கள் 12 22 வரைக்கும் பார்க்கலாமா? ஸோ முதல் வசனம் என்ன நம்பரா இருக்கும்? சரியான பதில் கண்டுபிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாசிங்க. யோபு 16:12 நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். யார் வாழ்ந்திருந்ததா? யார் சொல்றா? யோபு வாழ்ந்திருந்ததா? யோபுவே சொல்றார். அவர் என்னை நறுக்கி, அவர் என்னை என்ன பண்ணிருக்காரு? நொறுக்கி இல்ல, இருங்க, நொறுக்கி வேற நறுக்கி வேற. நொறுக்கி வரல, இன்னும் எதை வந்திருக்கு? இப்ப நறுக்கி தான் வந்திருக்கு. நறுக்கி என் பிடரியை பிடித்து, எதை பிடிச்சிட்டாரு? எதை பிடிச்சிட்டாரு? பிடரி. பிடரின்னா எங்க? பின்னங்கழுத்து பிடிச்சிட்டாரு. என்னை நொறுக்கி. அப்ப பின்னங்கழுத்தை பிடிச்சா தான் நொறுக்க முடியும். கரெக்டான. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாராமா? ஃபர்ஸ்ட் நறுக்கிட்டாரு, அப்புறம் நொறுக்கிட்டாரு. அடுத்தது என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார். என்னைய டார்கெட் ஆக்கிட்டார். யாரு? தேவன். யார் பேசுறது? எப்படி பேசுறாருன்னா, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். எங்க பிரதர்? முன்பு ஒரு காலத்தில் நான் ரொம்ப தேவனுக்கு பிரியமா வாழ்ந்ததுனால எப்படி இருந்தேன்னா சுகமாய் வாழ்ந்தேன். கமெண்ட்ரியில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஹீ ஹேட் எவ்ரிதிங் டிசைரபிள் அரவுண்ட் ஹிம். அவரை சுற்றி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருந்த காலம். நண்பர்கள் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன். அவருடைய குடும்பம், மனைவி, வேலைக்காரர்கள், ஆடு மாடு, செல்வங்கள், இதெல்லாம் அவருக்கு ஃபேவராக இருந்தப்ப எப்படி இருந்தாராமா? சுகமாய் வாழ்ந்து. சுகமாய் வாழ்ந்தால் தேவன் விடுவாரா? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விடமாட்டாரு, பிடிச்சி இழுத்துடுவார் நம்மளை. அதான் கரெக்டான பதில். எப்படி இழுப்பார்னா, வைக்க வேண்டிய டெஸ்ட்டை வச்சு பாஸ் பண்ண வச்சு இழுத்துடுவார். சுகமாக இருக்கிறோம்னாலே அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்கிற சுகமாக இருக்கிறதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற சமாதானம் அப்படி இருந்தேங்கிறார். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டார்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நொறுக்கி இல்லை, நறுக்கி. நறுக்கின்னு என்ன பேர் அர்த்தம்? அங்கே பார்க்காம சொல்லணும். இங்கிலீஷில் படித்து பதில் சொல்லக்கூடாது, தெரியாமல் போட்டேன். நறுக்கி என்றால் என்ன? அங்க பார்த்தும் சொல்ல முடியாததுக்கு வாழ்த்துக்கள். நறுக்கிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he shattered me. shattered meனா அது நறுக்கினே வச்சுட்டு போயிடலாம் பேசாங்க. எதுக்கு வம்பு நமக்கு? அதாவது ஒரு என்ன பண்ணிட்டாருன்னா, ஷேக்குனால அசைகிறது. என்னை போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பயங்கரமாக குலுக்கிட்டார். அப்படி வேணா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தேவன் என்ன பண்ணிட்டாரு? என்னைய பயங்கரமாக ஷேக் பண்ணிட்டார்னு எண்ணெய்வில் இருக்கு. ஆனால் இந்த நறுக்கிங்கிற தமிழ் வார்த்தைக்குரிய இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஹீப்ரூ டிக்ஷனரியில் போய் வார்த்தைகளை பார்க்க வேண்டாம், மீனிங் எடுத்தால் என்ன வருதுன்னா, என்ன வருதுங்க? மேக் ஆஃப் நன் எஃபெக்ட். மேக் ஆஃப் நன் எஃபெக்ட்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு டீ மட்டும் கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். மேக் ஆஃப் நன் எஃபெக்ட் தெரியுமா அர்த்தம்? ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை. யோபு தேவனை எப்படி திரும்ப பார்த்துருக்காரு? பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரம்மா? நல்லா சுகமாக வாழ விட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு அவர் பிடிச்சிட்டு
அவரால் முன்னாடி மூவ் பண்ண முடியாது, பின்னாடி மூவ் பண்ண முடியாது. பிடிச்சிட்டேன். இதை நறுக்கி. ஓகே. மூணாவது, பிடரியை பிடித்து. பிடரியை பிடித்து அப்புறம் நொறுக்கிறது. பிடரியை யார் பிடிப்பார்கள்? தேவன் பிடிப்பார். கரெக்ட். ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றாரு. பிடரியை யார் எதற்காக பிடிப்பார்கள்? எதிரியை கடிச்சு வைப்பதற்காக பிடிப்பார்கள். தப்பு, பதில் அதல்ல. இதுதான். ஒரு மிருகம் தான் சாப்பிட போற மிருகத்தை துரத்தி பிடிச்சோன்னு முதல்ல அசைய விடாது. கரெக்டா? நறுக்கி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிடரியை பிடித்து. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப தேவன் யோபை எப்படி பிடிச்சிட்டாராமா? இதுதான் தேவன். மாட்டி இருக்கிற மான் தான் யோபுவாமா. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஏன் ஒரு மிருகம் தான் சாப்பிட போற இன்னொரு மிருகத்தை கழுத்தில் பிடிக்குது, ஏன் பிடரியில் பிடிக்குது? இன்னும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அசை விடாமல் இருக்கிறதுல அடுத்து இது ஃபர்ஸ்ட். ஜீவன் போறதுக்கு. ஜீவன் போறதுக்கு ஏன் கழுத்தை பிடிக்கணும்? கழுத்தை பிடிக்கல, குரவலை பிடிக்கல, பிடரியை பிடித்து. மைண்டு அதுங்க பேர் வந்துச்சு. அது 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 நறுக்கி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்ட்டு. இதுக்காக நான் என்னோட புத்தகத்தை எடுத்து படித்தேன். ஏன் வந்து மிருகங்கள் வேட்டையாட மிருகத்தை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய மிருகம் இருந்தாலும் சரி, ஒரு சிங்கம் ஒரு பெரிய காட்டெருமையை அடித்தா கூட ஃபஸ்ட்டு போய் பிடிக்கிறது கழுத்தில் தான். ஏன் அப்படிங்கிறது விளக்கம் அங்கே இருக்குது. வாசிங்க. மனிதர்கள் உட்பட பெரும்பாலான விலங்குகளின் கழுத்து. பெரும்பாலான விலங்கு, அப்போ மனிதனும் ஒரு விலங்குன்னு கொண்டு விட்டாங்க. பெரும்பாலான விலங்குகளின் கழுத்து பலவீனமான புள்ளி என்பதை இருக்கிறதுல அது என்ன பாயிண்டாமா? பலவீனமான புள்ளி என்பதை உணர்ந்து இரையை விரைவாக கொள்ளும் வகையில். இரையை விரைவாக கொள்ளும் பாயிண்ட் அதான். தான் பிடிச்ச இரையை சீக்கிரம் சாகடிக்கிறதுக்கான பாயிண்ட் அதான். ஸோ பிடரியை பிடிச்சு வேட்டையாடுபவர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர். சரி, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம புதுசா தமிழ் அப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட், உதாரணமாக சிங்கங்கள் இரையை மூச்சு திணற வைக்க கழுத்தை கடிக்கிறது. ஸோ இங்க பிடிச்சோன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாது. புரியுதா பாரு உங்களுக்கு? மூச்சு விட முடியாது. மூச்சு விடுறது நின்று போச்சுன்னா அடுத்து என்ன ஆகாது? ஆக்சிஜன் சப்ளை உடம்புக்குள்ள இருக்காது. ஆக்சிஜன் சப்ளை உடம்புக்குள்ள போலினா கொஞ்ச நேரத்தில் ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று உயிர் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா போய் சீக்கிரம் ஒரு மிருகத்தை கொல்றதுக்கு இன்னொரு மிருகம் பிடிக்கிற பாயிண்ட்டு பிடரியை பிடிச்சு அந்த பிடரியில் இருக்கிற எலும்பை நொறுக்கி அப்படி ஜாம் பண்ணிருச்சுன்னா சுவாச குழாயில் சுவாசம் தடைபடும். சுவாசம் தடைபட்டா அடுத்தது ஆக்சிஜன் இல்லாமல் உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கும். உறுப்புகள் செயல் இழந்தால் உடம்பில் மெல்ல மெல்ல மரணம் வந்துடும். இதான் பாயிண்ட். இதை ஒரு சிங்கம் பண்ணுதுன்னு சொன்னால் பரவாயில்ல, சந்தோஷமாக கேட்டு போயிடலாம். ஒரு புலி பண்ணுதுன்னு சொன்னால் பரவாயில்ல, அதோடைய நேச்சர் இப்படி தான் சொல்லி விட்டுட்டு போயிடலாம். யோபு இதை யார் பண்ணுறதா சொல்கிறாருன்னா தேவன். யாருக்கு பண்ணுறதா சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் யோபுடைய வேதனையை யோசிச்சு பாருங்களேன். மனசுக்குள்ள ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. யோபுடைய மைண்ட் எப்படி அந்த கண்டிஷனை போய் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தெளிவாக நம்ம இருப்போமான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிற யோபுவாலே என்ன பண்ண முடியலன்னா வாயை வச்சு சும்மா இருக்க முடியல. உள்ளேருந்து வருது பயங்கரமாக வார்த்தைகள். ஒரு சில சமயத்தில் ரொம்ப பயந்தவங்க இப்படி தான் உளருவாங்க. நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு பயம் வந்தோடனே உளர ஆரம்பிச்சிருவாங்க. பட் யோபு ஆரம்பத்திலிருந்தே இந்த பயத்தில் தான் இருக்கார். அவரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஏன் எனக்கு இந்த நிலைமை, இது மட்டும் தெரியல. ஆனால் இவ்வளோ மோசமான நிலைமையில் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? தேவன் என் பிடரை என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சி என்னை என்ன பண்ணிட்டாருங்க? நல்லா நொறுக்கி. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு? இலக்காக நிறுத்தினார்னா டார்கெட். யார் டார்கெட்டை பார்ப்பாங்க? இந்த இடத்துல அவர் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு வில் விடுறவர் வச்சிருக்கிற டார்கெட். சரிங்களா பார்? வில் விடுறவர் டார்கெட் எங்கே இருக்கோ அதை நோக்கியே பார்த்துட்டு இருப்பார். கரெக்டுங்களா? என்னென்னலாம் யோசிப்பார். இப்போ கையில் அம்பு கொடுத்தாச்சு, அம்பு தானே, வில்லு அம்பு டார்கெட்டு. இதை விட சொன்னால் இதை விட போகிறவர்
அவருடைய கவனத்தை எது மேல வச்சிருப்பார் சொல்லுங்க. டார்கெட் எங்க இருக்கு? அடுத்தது எங்க வில், அதான் அங்க தெரியுது. டார்கெட் தெரிஞ்சிருச்சு, அம்பு இருக்கு, வில் இருக்கு. நெக்ஸ்ட் உடைய வேலை என்ன? எதெல்லாம் பார்த்தா ஜெயிக்க முடியும். சொல்ல போன என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்வளவு தூரம் அம்பு டிராவல் பண்ணணும், இந்த தூரம் டிராவல் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும். கடுதான பேர் பக்கத்துல இருக்க டார்கெட் நம்மள ஃபோர்ஸ் தேவையில்லை, தூரத்தில் இருக்குன்னா அந்த தூரம் என்ன, அந்த தூரத்தில் நான் விடுற அம்பு போய் அங்கே குத்தணும்னா நான் என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு இழுக்கணும், அவ்வளவு இழுக்கிறதுக்கு உடம்பை நான் எப்படி வளைக்கணும், இதையவே பார்ப்பாரு ஒரு 10 நிமிஷம். கரெக்டா? நீங்கள் கொடுத்தோன்னே எடுத்து வெளில விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக இதை பார்த்துட்டு கடைசியாக தான் அம்பு விடுவாங்க. அம்பு தானே விடுவாங்க, அம்பா வில்லா ரெண்டு ஒன்று தான். அம்பு விடுவாங்க, கடைசி அம்பு விடுவாங்க. அப்போ அம்பு விடுறவர்கிட்ட அதை விடுறதுக்கு முன்னாடி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து விடுற வரைக்கும் வேற எதையும் பார்க்க மாட்டார். செல்ஃபோனில் என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு பார்ப்பார், இடையில எதையும் அங்கேயே பார்ப்பார், கண்ணை எடுக்கவே மாட்டார். அந்த மாதிரி யோபு சொல்றாரு, தேவனே என் மேலிருந்து கண்ணை எடுக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் அப்படி திரும்புங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த கண்டிஷனுக்கு தான் அவர் போயிட்டார். இது அப்படியே திருவிழா அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். யோபு 16:13. 13ஆம் வசனம். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவருடைய வில்லாளர், இப்ப பாருங்க வில்லாளர் யாருன்னு வந்தாச்சு. இப்ப அவருடைய வில்லாளர் என்னை என்ன பண்ணிட்டாங்க? அப்ப வில்லு விடுறவர் இல்ல, வில்லு விடுறவர்கள் யாரது? 3 பேர். அந்த 3 பேரும் டார்கெட் யாரு? இப்ப யோபு தான். அனுப்பிச்சது யாராமா? அனுப்பிச்சது தேவன் தான். ஆனா இப்படி விடுவாங்கன்னு தேவனுக்கு தெரியல. இவரே சொல்றாரு, ஓவரா வாய் திறந்துட்டாங்கட்டு. சோ வில்லாளர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என்னது இதெல்லாம்? இந்த வார்த்தையை நம்ம எப்ப யூஸ்வலா கேட்போம்? இந்த வார்த்தையை எப்ப யூஸ்வலா கேட்போங்க தான் கேட்டேன், வேற எதுவுமே உங்ககிட்ட நான் கேட்கல. சண்டே அருமையான பதில். கரெக்டுங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சாப்பிட்றதுக்கு. இங்க அவர் எதுக்கு கேட்கிறாருன்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து விட்ட அம்பு எங்க போய் குத்திருச்சுப்ப? ஈரல். அவருடைய ஈரல்ல போய் குத்திருச்சாமா, ஈரல் பிளந்துருச்சாமா, அந்த அளவுக்கு ஃபோர்ஸை விட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? என் பிச்சை தரையில் ஊற்றி விட்டார். அப்ப ஈரலுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? பிச்சு இருக்கு. அந்த பிச்சு என்ன ஆயிடுச்சு? இப்ப கீழே போயிடுச்சு, உச்சி இல்லை, பிச்சு அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இப்ப திருவள்ளுவத்தில் வாசிக்கலாம் 13ஆம் வசனம். அவர் தம் வில் வீரர் என்னை வளைத்து கொண்டனர். அவர் தம் வில் வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்து விட்டார். என் ஈரலை என்ன பண்ணிட்டாரு? பிளந்து விட்டார். ஈவு இரக்கமின்றி என் ஈரலின் பித்தை மண்ணில் சிந்தினர். ஈவு இரக்கமின்றி என் ஈரலின், அங்க பிச்சை வந்துருச்சு, இங்க என்ன வந்துருச்சு? பித்தை. கொஞ்சம் ஏதாவது சூட்டார மாதிரி இருக்கா? பித்தைங்கிற வார்த்தை தெரியுமா இருக்கா? பிச்சை நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிச்சை எடுக்கிறது வேணா தெரிஞ்சிருக்கும், ஈரல் இருக்கிற பிச்சை நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா திருவள்ளுவத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கணும்னா பித்தைன்னு கொண்டு வந்துட்டாங்க. வாட் இஸ் மீன் பை பித்தை? அந்த பித்தை எங்க இருக்குன்னா ஈரலுக்குள்ள இருக்கும். பித்த நீர் சரியான பதில் தான். அந்த பித்த நீர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்பு விட்டதுல ஈரல் பிஞ்சு போய் பித்த நீர் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப யோபு அம்பு விடுறான்னு சொல்ற வரைக்கும் புரிஞ்சுது நமக்கு. விட்ட அம்பு ஏன் ஹார்ட்டுக்கு போல, விட்ட அம்பு ஏன் ஈரலுக்கு போயிருக்குன்னு சொன்னார். அது அவர் தான் கேட்கணும் இல்லையா? அங்க என்ன படிச்சா உங்களுக்கு வராது. வேணா பாருங்க, கொஞ்ச நேரம் பாட்டுவாங்க, பாருங்க. கேள்வி என்னன்னா, ஏன் ஈரலை பிளந்தார்கள் சொன்னார்? அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட், இட் சப்போர்ட் மெட்டபாலிசம், இம்யூனிட்டி, டைஜஷன், டிடாக்சிஃபிகேஷன் அண்ட் விட்டமின் ஸ்டோரேஜ். இதெல்லாம் எது பண்ணுதாமா? வேறு புரிஞ்சல நான் பேசுறது உங்களுக்கு, ஆனால் திருப்பி கேட்க மட்டும் கூடாது. ஈரல்ல தான் நம்ம உடம்பை சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ்னுடைய ஸ்டோரேஜ் அங்கே தான் டெவலப் ஆகுது. அடுத்தது அதில் தான் ஜீரண உறுப்புகள், ஜீரண சக்தி நமக்கு இருக்கு. நமக்கு தேவையான ஜீரண சக்திக்குரிய நியூட்ரிஷன்ஸை
உடம்புலேருந்து பிரித்து கொடுக்குறது எதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் தான். அப்போ ஈரல் விட்டாச்சுன்னா, ஈரல் பிஞ்சு போச்சுன்னா உடம்புக்குள்ள ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ப்ராசஸ் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரெகுலர் ப்ராசஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா மனுஷன் மறிக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய மரணத்தை தான் எப்படி காமிக்கிறாருன்னா, இவங்க விட்ட அம்பு என்னுடைய ஈரலை என்னாச்சுன்னா பிளந்துருச்சு. இதே விஷயம் புலம்பலையும் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தம்முடைய அம்பார தோணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களால் படப்பண்ணினார். என் உள்ளந்திரியங்களில் படப்பண்ணார் இருக்கு இல்லையா, அந்த உள்ளந்திரியங்கிறதும் இந்த ஈரல் தான். நீங்கள் போய் மற்ற டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், ஈரல் தான். சில டிரான்ஸ்லேஷனில் இது ஈரல் கொடுக்காம கிட்னின்னு கொடுத்துருக்காங்க. இது கிட்னியை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, ஈரல் தான். சரிங்களா? ஸோ ஈரல் செய்யக்கூடிய வேலையை ஒரே செகண்டில் அம்பூட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் ஃபர்தராக ஈரல் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார்கள். இதுதான் இந்த திரவம். இந்த திரவம் தான் நம்ம சாப்பிட்றதையெல்லாம் செரிமானம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவத்தை தான் இப்போ சொல்கிறாரு, என் பிச்சை என்ன பண்ணிட்டாங்கன்னா தரையில் ஊற்றிவிட்டார்கள். புரிஞ்சவங்களுக்கு? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் தான் மீண்டு வரக்கூடிய நிலைமை அங்கே இல்லை, எனக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இனிமேல் அது மீண்டு வரக்கூடிய நிலைமை இல்லை. மீண்டு வந்தாலும் இதை வச்சுக்கிற ஈரலை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளந்துட்டாங்க. இனி என்னுடைய நிலைமை அவ்வளோதாங்க சொல்கிறார். இந்த ஈரலை பிளந்தது யோபு மட்டும் பேசல பைபிளில். இன்னும் 2 இடத்துல ரெண்டு இல்லை, நிறைய இடத்துல பேசியிருக்கலாம். 2 வசனங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. புலம்பல் 2:11. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. என் கண்கள் பூத்து போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் குடல்கள் என்ன விதமா? குடல்கள் என்ன விதமா? குடல்கள் எப்போ கொதிக்கும்? கேட்கக்கூடாது. புரிஞ்சுது எனக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது. என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. புரிஞ்சவங்களுக்கு? என் ஈரல் என்னச்சமா இளகி தரையிலே வடிகிறதுங்கிறது தான் யோபு எப்படி சொல்லியிருக்காருன்னா, என் பிச்சை தரையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாம். யோபு 20:25 யோபே சொல்லியிருக்கார். 25ஆம் வசனம். உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருகி போகும். மின்னுகிற அம்பு அவன் பிச்சை என்ன ஆகும்? பிச்சைங்கிறது புரிஞ்சவங்களுக்கு என்னட்டு ஈரல், அதில் இருக்கக்கூடிய பித்த நீர் அதை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உருவி கொண்டு போகும். இது மரணத்துக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டேஜ், மரணத்துக்கு முந்தின ஸ்டேஜுங்கிறதுனால பைபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ யோபு சொல்ல வர்றது, தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு சுகமாக வாழ்ந்திருந்தேன், அப்புறம் தேவன் என்ன பண்ணார்னா என்னை நொறுக்கி அல்ல நறுக்கி, அடுத்தது பிடரியை பிடித்து, அப்புறம் நொறுக்கி என்ன பண்ணார்? நெக்ஸ்ட்டு ஈரலை, அதாவது என்னை டார்கெட்டாக நிறுத்திட்டாரு. அவர் டார்கெட்டாக நிறுத்தின உடனே அவர் சார்பாக அம்புடுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேர் தேவனோட விட ஃபோர்ஸாக அம்புட்டாங்க. அது போய் என் ஈரலை தச்சு அதை பிளந்து அதுக்குள் இருக்கிற பித்தை என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தரையிலே ஊட்டுருச்சு. சரிங்களா? இந்த கண்டிஷனை லைஃப்பில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாரு யோபு? யோபு 16:14. 14ஆம் வசனம். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வர பண்ணினார். இது நொறுக்குதல் அல்ல, நறுக்குதலும் அல்ல. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வர பண்ணினார். பராக்கிரமசாலியை போல் என்மேல் பாய்ந்தார். என்ன சொல்ல வரார் யோபு? இப்ப நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நொறுக்குனதே திருப்பி போட்டு நொறுக்கிறது. கரெக்ட். என்ன சொல்லுவார் தெரியுமா? கொஞ்சம் நொறுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கேப் விட்டு அப்புறம் நொறுக்குனா பரவாயில்ல. இவர் எப்படி தெரியுங்களா? தேவனு நொறுக்கிட்டே இருப்பார். வாசிங்க. இப்போ அவர் தாக்குதலை புதுப்பித்து மீண்டும் செய்கிறார். தாக்குதலை என்ன பண்ணிருக்காரமா? புதுப்பித்து மீண்டும் செய்கிறார். இதனால் என்னை முழுமையாக மூழ்கடிக்கிறார். என்னால கொஞ்சம் கூட தலையை உயர்த்த முடியல. முழுமையாய் மூழ்கடிக்கிறார். ஒரு அடி மற்றொன்றை பின்தொடர்கிறது. சரியான பாயிண்ட் தான். ஒரு அடி மற்ற அடியை அது எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கிறது? தொடர்ந்து அடி மட்டும்தான், அவ்வளோ அடி மட்டும்தான். நெக்ஸ்ட். அதனால் அவர் எனக்கு மீட்க நேரம் கொடுக்கவில்லை. கொஞ்சம் நேரம் கொடுத்தாருன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவேன், அது கூட கொடுக்கல. கரெக்டான பேர் ஆரம்பித்தார். முதல்ல அவருடைய பிலாங்கிங்ஸ், அவருடைய சொத்துக்கள், அவருடைய ஃபேமிலி, அவருடைய பாடி, அவருடைய நண்பர்கள் எல்லாருமே ஒன்று இருந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, இன்னொன்று இல்லாமல் தொந்தரவு கொடுக்குறாங்க. இது எல்லாமே எப்படி தான் பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட என்னால் திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. என்னால் செய்ய முடிகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா செத்து போகிறது தான்.
அதுக்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் நடக்கும். அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ செத்துப்போன்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்கு உடனே வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. அப்போ என்னால் முடிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னென்னா, பேசாமல் போய் இப்படி உட்கார்ந்துக்கிறது நல்லது. யோபு 16:15. 15ஆம் வசனம். நான் ரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். என் மகிமையை பொழுதியிலே போட்டு விட்டேன். என்ன பேர் மீனிங்? இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெட்டு சேலைன்னா என்ன? எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்டு போய் வாங்கிடாதீங்க நாளைக்கு. என்னது? துக்கம். துக்கம் ரெட்டு உடுத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான். ஒரு சாக்கு எடுத்து, நம்ம புரிய மாதிரி சொல்ல சாக்கு எடுத்து அந்த சாக்கில் 2 பக்கம் கை வெளியே போகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டு அப்படியே மேலே போட்டு கை மட்டும் வெளியே விட்டுக்கலாம். சொல்கிறது புரிஞ்சா புரியுங்களா பேர்? இந்த மாதிரி ஒரு சேலையை யார் தைச்சாங்களாமா? யாருக்கு தைச்சாரம்மா? அவருக்கே தைச்சு போட்டுக்கிட்டார். இதுதான் துக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுற விதம். வாழவும் முடியல, சாகவும் முடியல, வலி தாங்கவும் முடியல. ஒரே வழி இதுதான். ரெட்டுடுத்தி என் தோளின் மேல் போட்டுக்கொண்டேன், என் மகிமையை எங்கே போட்டேன்? ஏசாயா ஒரு வசனம் எதுக்கு போட்டேன்னா, எப்படி இருந்த யோபு பாருங்க இன்னைக்கு என்ன கண்டிஷனுக்கு வந்துட்டார். வாசிக்கலாம். ஏசாயா 3:24. ஏசாயா 3:24ஆம் வசனம். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், மயிர் சுருளுக்கு பதிலாக ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும். இப்போ இந்த இதுல எது யோபுக்கு பொருந்துற பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக. ஏன் யோபு சொல்றாரு புரியுது உங்களுக்கு? இதை என்ன நினைச்சு பார்க்குறாருன்னா, ஒரு காலத்தில் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அன்னைக்கு என் ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருக்கும், இன்னைக்கு ட்ரெஸ்ஸு போடவே வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறேன், இன்னைக்கு என் ட்ரெஸ் எதான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும். ஒரே ஒரு கேள்வி கேட்டமா பதில் சொல்றீங்களா? ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்த யோபுக்கு இந்த சேலை, எந்த சேலை? ரெட்டு சேலை உடுத்துவதற்கு என்ன காரணம்? சரியான பதில் தான். தேவனுக்கு ரொம்ப உண்மையாக வாழ்ந்தது மட்டும்தான் காரணம். அப்போ தேவனுக்கு ரொம்ப உண்மையாக வாழ்ந்தா இப்படித்தான் ஆகுமா? மறுபடியும் என் முகத்தை பார்க்கக்கூடாது. தேவனுக்கு ரொம்ப பிரியமாக வாழ்ந்தா இப்படித்தான் ஆகல, இதுக்கு மேலே ஆகும். ஆனாலும் பொறுமையாக இருந்தா தேவன் 2 மடங்காக திருப்பி தருவார். அதுக்கு யார் எக்ஸாம்பிள்னா யோபு தான் எக்ஸாம்பிள். இப்போ கடைசி என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, என் மகிமை எங்கே போட்டேன்? மகிமைனா என்ன? எப்படி வாழ்ந்தேன்? நான் ரோட்டில் நடந்து போனால் என்ன ஆகும்? எல்லோரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. நான் ரோட்டில் நடந்து போனால் எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க. வாலிபர்கள் என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னா திட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி. அப்படி இருந்தேன். அந்த மகிமை இப்போ நான் எங்கே போட்டேன்? பொழுதில். ஏன்னா நான் உத்தமனாக வாழ்ந்திருக்கேன். அது மட்டும்தான் காரணம். சில பைபிள் காரணத்தில் எடுத்து படிக்கிறப்ப இமேஜின் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷன்லாம். ஆனால் உண்மை தான். ஏன்னா இது தேவனுடைய இன்வால்மெண்ட், இது தேவன் பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ இந்த மகிமைங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தை ஹான். ஹான்னா தமிழ் என்ன சொல்லலாம்? கொம்பு. கொம்பு நம்ம சொல்கிறோம்ல, பெரிய கொம்பா முளைச்சிருக்கு உனக்கு மகிமை, ஒரு மகிமை. ஸோ அந்த கொம்பை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் இங்கிலீஷில் இதில் மீனிங் பார்த்தீங்கன்னா பவர்னு இருக்கும். கொண்டு போய் எங்கே போட்டேன் நான்? பொழுதியில். பொழுதியில் என்ன அர்த்தம்? டஸ்ட்டு, சாம்பலில். ஏன்னா இப்போ ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்தாச்சு, அங்கே போட்டாச்சு. இவ்வளோதான். இதை தவிர என்னால் இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது. தேவனே, ஒரே ஒரு ரிக்வஸ்ட். என்ன கேட்டிருப்பார் யோபு தேவன்கிட்ட? ஒரே ஒரு ரிக்வஸ்ட். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட். என்ன? ரொம்ப நேரமாக கை இப்படி நிற்கிது. ஒரே ரிக்வஸ்ட் தெரியுமா? சீக்கிரம் நான் சாகிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்க போகிறாரு. அது வரைக்கும் இந்த சாப்டரை பார்த்து முடிக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ இதோட சாப்டர் முடிக்க போகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வராங்க. யார் கேட்குறீங்கன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஏன் ஹோம்ஒர்க் இன்றைக்கி இல்லைன்னா, ஹோம்ஒர்க் இல்லை. ஏன் ஹோம்ஒர்க் இல்லைன்னா, போன வாரம் சொன்னதே இந்த வாரம் நமக்கு மறந்து போயிடும். கரெக்டான பேர். அப்படி இருக்கிறப்ப இன்னும் 4 வாரங்கள் கழித்து நம்ம பார்க்க போகிற யோபு புஸ்தகத்துக்கு இப்போவே ஹோம்ஒர்க் கொடுத்தா என்னை யாருன்னு மறந்து போயிடும் உங்களுக்கு. அதனால் ஹோம்ஒர்க் கொடுக்கல.
மீதி இருக்கிற வசனங்களை மட்டும் படிச்சுட்டு வாங்க. எப்போனா அடுத்த யோபு புஸ்தகம் பார்க்குறப்ப. ஸோ மெமோரியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மெமோரியல் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம யோபு புஸ்தகத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். சத்தியத்தையும் தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரரும் கூட நாம் சபையின் சார்பாக நன்றி சொல்லிக் கொள்வோம். இந்த நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்களை நம்ம வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் கோபிச்சந்திரவளை முன்னழைக்கிறோம். மார்ச் 29 இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்கு கொடுத்த அப்பம் என்றான். இதற்கான விளக்கம்: அக்காலத்தில் மன்னா வழங்கப்பட்டது கிறிஸ்துவின் கிருபையை வழங்குவதற்கு ஒப்பாக சொல்லப்பட்ட ஒரு மிக அற்புதமான பொருள். அதை நாள்தோறும் சேகரிக்க வேண்டும். அடுத்த நாளில் அதை வைத்திருக்கக்கூடாது. இதில் பாடம் என்னவென்றால், தேவ கிருபையையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் தாங்களே வைத்து கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் வழங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள் என்ற வகுப்பை உண்டாக்குவது இதன் நோக்கமல்ல. இதன் விளக்கத்தை அநேக தரம் பார்த்திருக்கிறோம். இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்றால், தேவ வார்த்தையையும் ஆசீர்வாதத்தையும் மற்ற சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் தங்களுக்குள்ளாக அடக்கி வைத்து கொள்பவர்கள் இறுதியில் ஒன்றுமில்லாமல் போவார்கள். நாம் இந்த மன்னாவை சேகரிப்பது நாள்தோறும் ஆற்ற வேண்டிய பணி. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பரலோக மன்னாவை அனுதினம் பெற்று போதிய பலம் பெறும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தருக்குள் நாம் பலப்படவும் மற்றவர்களுக்கு உதவவும் நாம் பெற்ற தேவ கிருபைகளை மற்றவர்களுக்கும் வழங்குவதால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பது. சகோதரருக்கு நன்றி. சபைக்கான அறிவிப்புகள்: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கந்தோறும் காலை 8:30 மணி அளவில் ஆராதனை நடைபெறும் என்பதை கூட சபைக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த கூடுகைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 81 சோர்ந்து போகாத மனமே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ
பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போர் பாக்கியவானல்லோ. சோதனைகளை ஜெயிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவகிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த கூட்டத்திற்கு முடிவாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களை ஜெபம் ஏறெடுக்கும்படியாக முன்னழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து தேவ சமாதானத்துடன் இந்த கூட்டம் நிறைவேறும் என்பது கூட சபைக்கு தெரிவிப்படுத்திக் கொள்ளப்படுகிறது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, தேவரீர் எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கம் வைத்து எங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்து இந்த நாளிலும் இந்த விலையேறப்பெற்ற உன்னதமான கிருபை பொருந்தின சத்தியத்தை நாங்கள் கேட்பதற்கு நீர் பாராட்டின இந்த மேலான தயவுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக தகப்பனே, யோபுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உமக்கும் உம்முடைய நேசகுமாருக்கும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து நாங்கள் கேட்கின்ற பாடங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர் செய்து கொண்டு
தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தகப்பனே எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் சரியாய் நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் உதவி செய்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட இந்த கூட்டத்துக்கு வர தடைப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி கூட நாங்கள் இணைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் நாமத்தை தகப்பனே மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆண்டு வழிநடத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் உடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன்.